பர்பிள் க்ளோவ் டூத் பேஸ்ட் அண்ட் ஹமாம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 4 அகம் டிவி வழியே அகத்திற்குள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க ப்ளீஸ். பாலாஜி, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்னு சொன்னீங்களே, விளக்கணுமா சார்? இப்படி இல்லை, அப்படி சார். என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக அன்னைக்கு காலையில் சண்டே நாமினேஷன் ப்ராசஸ் உட்காந்துட்டு இருக்கோம். சின்னதாக ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே விளையாடுற மாதிரி தான் விளையாடுவோம். ஜித்தன் அண்ணா வந்து சொன்னார், ஆரி உள்ளே போகிறாரா, எப்பயுமே கன்ஃபெஷன் ரூம் லேட்டாக வருவார், கவுண்ட் ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா நம்ம போன வீக் வந்து லக்ஸுரி பட்ஜெட் கவுண்டிங் தான், ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னார். அப்போ திரும்பி கோவமாக கை நீட்டி கத்திட்டு போனார். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்புறம் நான் வந்து உட்காந்துட்டேன் அமைதியாக. வந்ததுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் உட்கார வச்சு அது ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தாரு. நீங்கள் சொல்கிறது வந்து மறக்கடிக்குது. எந்த மாதிரி மறக்கடிக்குதுன்னா, அன்னைக்கு சோமுக்கு நடந்த மாதிரி மறக்கடிக்குது. அவர் சோம் எக்ஸாம்பிள் எடுத்தாரு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது வேற இஷ்யூ, இது வேற இஷ்யூ. நான் ஃபுல்லாக கேட்டுட்டு எல்லாமே ஓகே தான் நீங்கள் சொன்னது, ஆனால் முதல் நீங்கள் சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அடிக்கடி கோவப்படுறீங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். வேற என்ன நான் பண்ணுறேன்னு கேட்டார். கேப்டன்சி டாஸ்கில் நான் விட்டு கொடுத்ததுக்கு தான் சாம் வந்து அன்ஃபிட்டுன்னு சொன்னீங்க, கேமை விளையாடலன்னு சொன்னீங்க, அதே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நேற்று நைட் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லென்த்தாக போச்சு சார். அவர் வந்து விட்டு கொடுத்தேன்னு என்கிட்ட சொன்னார். ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி அதே சொல்லுங்கன்னு நானும் கேட்டேன், சனமும் கேட்டாங்க. அது வந்து அவர் கடைசி வரைக்கும் ஆன்சர் வரல, மழுப்பிட்டே இருந்தார். திருப்பி நான் ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் போகும்போது என் பேர் கேட்டுது. நான் அந்த கான்வர்சேஷனில் போய் உட்காந்தேன். திருப்பி கான்வர்சேஷனில் போய் உட்காரும் போது நான் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். சாரி சார், அந்த ஒரு வேர்டை பற்றி வேற ஏதோ நான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் என்ன இழுத்தாரு, அப்போ நீ சொல்லலையா இன்டென்ஷனெல்லாம் எடுத்தாரு. அப்போ ரொம்ப கோவப்பட்டாரு. நீங்கள் தானே சொல்லியிருக்க கோவப்படக்கூடாதுன்னு, ஏன் நீங்கள் அப்போ கை நீட்டி பேசுறீங்க, கையா இருக்குங்க அப்படின்னா, நீ இருக்குன்னு போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கப்போ நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னாரு, கை நீட்டி தான் பேசுவேன் அப்படின்னாரு. ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் சாப்பிட்றத நானும் சாப்பிட்றேன், நீங்கள் பண்ணுறதை நானும் பண்ணுறேன், உங்கள் உடம்புலேயும் ரத்தம் தான் வருது, என் உடம்புலேயும் ரத்தம் தான் வருது, நீங்கள் கை நீட்டி பேசுனா நான் வேறு ஏதாவது நீட்டி பேசுவேன். என்ன அப்போ ஆம்பளையாக இருந்தால் பண்ணிப்பாருன்னாரு. நான் நிஜமா சார், ப்ராமிஸாக நான் மீன் பண்ணது வந்து அவர் இப்படி பேசுறது வந்து எனக்கு கோவத்தை உண்டாக்கிச்சு, நான் காலை நீட்டி பேசுவேன் தான் சொல்ல வந்தேன். அது அங்கே முடிஞ்சு போச்சு. ஆம்பளையான்னு கேட்டார், எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, ஆனால் நான் அதை மீன் பண்ணல. அப்புறம் உள்ள அர்ச்சனாக்கா கேட்டாங்க என்ன ஆச்சுன்ட்டு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் வெளியே நடந்த ஒரு ஈவெண்ட்டை. திருப்பி வந்து அதை பண்ணி காட்டு வெளியே சொன்னியே, பண்ணி காட்டுன்னு கேட்டாரு. அவர் ஒரு தடவை அதை பண்ணி காட்டுன்னு சொல்லும் போது, நீ ஆம்பளையான்னு கேட்குற மாதிரியே இருந்தது எனக்கு. நான் அமைதியாகவே இருந்தேன். அவர் யூஸ் பண்ண வார்த்தை வந்து, நீங்க வேற ஏதாவது நீட்டி பேசுன்னு சொன்னி, அது என்னன்னு கேட்கல, வேற ஏதாவது பேசுன்னு சொன்னி அது என்னன்னு கேட்டாரு. எனக்கு வந்து நான் அடிக்கிறேன்ற மீனிங்ல எடுத்துக்கிட்டாரோன்ட்டு தான் நான் செருப்பை அவுத்துட்டு காலை தூக்கி, நான் இதை தான் மீன் பண்ணேன், இப்போ என்ன பேசணும் சொல்லுங்க நான் காமிச்சேன் சார். காமிச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஆக்சுவலாக நான் உணர்ந்தேன், அது நான் பண்ணியிருக்க கூட. நான் போய் சாரி கேட்டேன். சாரி கேட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்ததுன்னா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்குற மாதிரி ஒரு ட்ராமா போட்டியே, அப்படி இதுக்கு மேலே வந்து உனக்கு எனக்கு சாவகாசம் கிடையாதுன்னாரு. அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, அன்னைக்கு நீங்கள் கூட தான் சாமை திட்டிட்டு கமல் சார் முன்னாடி மட்டும் சாரி கேட்குற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்ட விதத்திலேயே, அது ட்ராமாவான்னு கேட்டேன். அவர் பண்ண ஒரு விஷயத்துக்கு 7 நாள் கழிச்சும் ஒருத்தங்க கிட்ட சாரி கேட்கல, அது தப்புன்னு ஒத்துக்கல. அந்த ஒரு விஷயம் தான் சார் அவர் சொல்றத. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்துருக்காங்க, ரீகவுண்ட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆரி சார், நீங்கள் விட்டு கொடுத்தேன்னு சொன்னீங்களா? ஆமாம் சார். நான் வந்து பேசும்போது ஒரு டாபிக் வந்தது சார், இந்த குரூப். அதாவது அந்த வாதம் வந்து அவர் என்ன வைக்கிறாருன்னா, என்னை வந்து சம்யுக்தாக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன நீங்களும் விட்டு கொடுத்தது தானே, அது ஒரே செயல் தானே அப்படின்னு சொல்றாரு. அதில் எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தெரிகிறது. சொல்லுங்க சார். வித்தியாசம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆரிக்கு கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் சாதனைகள்லாம் இருக்கு. ஆமாம் சார். இல்லையா? அது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம், செய்ய முடிந்ததே போதும்னு விட்டுட்டேங்கிறது வந்து ஒரு சாதனையாளர் செய்யும் வேலை இல்லை. உண்மைதான் சார், நான் அதை ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் எனக்கு என்ன அந்த நேரத்தில் நடந்தேன் சார், ஆக்சுவலாக எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் சைக்கிள் விட்டது, காரை பிடிச்சிக்கிட்டு தூங்குறது, இந்த மாதிரி ரொம்ப கடினமான வேலைகள்லாம்
கண்டினியூஸாக செஞ்சுருக்காங்க. அது உங்களால் முடிஞ்சும் அதை செய்யாமல் விடுறதுங்கிறது ஒரு சாதனையாளருக்கு அழகல்லங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் கரெக்டாக ஏற்றுக்கிறேன் சார். எனக்கு அந்த நேரத்தில் கோவம் வந்துடுச்சு சார். ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு விளையாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் ரொம்ப பிடிக்கும் சார். அது லாஸ்ட் வரைக்கும் எனக்கு கால் ஏசிஎல் லெக்மெண்ட் டயராக இருக்குது சார். அந்த டைம் பாலாஜியோட நிற்கணும்னு நின்று 1.5 மணி நேரம் நான் நின்று சார். இல்லை அந்த அதைத்தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரியான அடுக்கு சாதனைகள் வெற்றியாக கூட முடியலாம் இல்லையா? கட்டாயம் சார். எனக்கு ஒரு யோகு சண்டை வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு சார். ஏன்னா அவர் அந்த பிளாக் கோட்டை தாண்டி ஒரு 3-4 இடம் பிடிச்சிட்டாரு சார். அப்புறம் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணார், அது யாருமே செய்யலை. அது விளையாட்டோட அந்த உத்வேகம் எனக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் ஒரு டிப் கொடுத்தீங்க, விளையாட்டா பார்க்கணுன்னு எனக்கு புரியுது. பிக் பாஸ் விளையாட்டும் புரியுது. ஏன்னா அங்கே யாருமே அதுக்குன்னு ஒரு சூப்பர்வைசரோ இல்லை அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை. அது யார் விழுகுதோ அதுதான். ஒயிட் கோட்டை விட்டு தாண்டிடுச்சு சார். அதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. எனக்கு தாண்டி நான் அவர்கிட்ட 2-3 சொன்னேன். நான் ஜெயிலையும் அதை பேசிக்கிட்டோம் 2 பேரும் வந்து. எனக்கு அதான் பிரதர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்தது. வந்தால் அதுக்காக அவங்கள்ட்ட சண்டை போடணும். ஏன்னா வெள்ளக்கோட்டையை தாண்டிடுச்சு. என்னால் திருப்பும் பேலன்ஸ் பண்ணி நிற்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். இப்போ நான் அதெல்லாம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சு. நான் அதை அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தேன்னா சண்டை ஆகிடும்னு தெரியும். ஏன்னா இந்த பக்கம் நிற்கும் போது தான் தெரியும், அந்த பக்கம் போகும்போது தெரியாது. ஆக்சுவலி அது வந்து சண்டையை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் சண்டையை எங்கே முடிச்சிருக்கலாமோ அங்கே முடிக்காமல் தொடர்ந்து அடி பின்னிக்கிட்டு இருக்கீங்க, கம்பு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை ஆமாம் சார், அது உண்மைதான் சார். ஏன்னா முதல் நாள் நைட்டு பேசும்போது தம்பி இவ்வளோ தூரம் பேசும்போது அங்கேயே சட்டை பிடிச்சி அண்ணா ஏன் அதை பண்ணீங்க, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு அங்கே கேட்டிருந்தா அது அங்கேயே முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் சார். அங்கே அவர் எதுவுமே என்கிட்ட கேட்கல சார். ஆக்சுவலி என் மைண்டுக்குள்ள யோசிச்ச விஷயத்தை நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. எனக்கும் அவருக்கும் புரிதல் இருந்தது. அதே ஒரு கலைஞர் நான் அந்த நேரத்தில் விட்டு போட்டு அசிங்கப்படுத்தவும் நான் விரும்பலை. அது இப்போ எனக்கு ஒரு எத்திக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருந்தது சார். இல்லை நான் அதை உங்களை நான் குறைய சுட்டி காட்டல. அதாவது பாலாஜி விட்டு கொடுத்ததும் நீங்கள் விட்டு கொடுத்ததும் அப்படிங்கிறதுலயே எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஆமாம் சார், என்னோட மட்டும்தான் சார் காலி. நீங்கள் வெற்றியை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்தீர்கள். பாலாஜி வெற்றி இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தட்டி பறித்தார். அதாவது பறித்தார்னா கூட சரியா இருக்காது, என்ன பறிச்சா வச்சுக்கணுமே, தட்டி கெடுத்தார், அவ்வளவுதான். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் சார் நான் சோமசேகர் கேப்டன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வகுத்த ஒரு வியூகம் அது. ஆமாம் சார், அது விட்டு கொடுத்தல் ஆகாது சார். என்ன பாலாஜி, புரியுதா? புரியுது சார், கண்டிப்பா அது புரியாம இல்ல. நானே அதை ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். இப்போ வந்து அவர் யார்கிட்டயுமே அந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்றாரு. அவர் கேமரா முன்னாடி சொல்றாரு. இது கிரெடிட் ஸ்டீலிங் இல்லையா? ஒருத்தரோட 35 நிமிஷம் ரியோ நின்றுக்காரு அந்த இடத்துல, அதை நான் விட்டு கொடுத்தேன்னு கேமரா முன்னாடி சொல்றது கிரெடிட் ஸ்டீலிங் இல்லையா சார்? இன்னொருத்தர் உழைப்ப இது பறிக்கிறது இல்லையா? நான் சோமசேகரோட உழைப்பை நான் பறிச்சேன்னா இது ரியோவோட உழைப்பை பறிக்கிறது இல்லையா? வெற்றியை மட்டுப்படுத்துதல்ங்கிற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா கிரெடிட் ஸ்டீலிங் தான் சார். வெற்றியை மட்டுப்படுத்துதல் ஆகும். ஏன்னா வெற்றி பெற்றுட்டாருங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை. அது எக்காரணத்தினால் நிகழ்ந்தது, அதற்கு நான் தான் காரணங்கிற தற்பெருமை வேண்டான்னு கூட நினைச்சிருக்கலாம் அவரு. பட் தன்னையும் மிஞ்சி அது வந்திருக்கலாம். அது நடந்தது. அது அங்கே நீங்க பாத்துருப்பீங்க சார். நான் திரும்ப அதை விளக்க வேண்டியதில்லை சார். அது ஏன் அங்கே சொல்ல வந்த நிபந்தனை வந்தேன், அந்த குரூப்பிசன் ஒரு டாபிக் வந்தது, அதுக்குள்ள வந்துச்சு. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து போன தடவை நீங்கள் ரியோக்கு எம்ஜிஆர் விஷயம் பேசுனீங்க, நாங்கள் இங்கே சிவாஜி மாதிரி நடித்தோம், அது வந்துச்சா பார்த்தோமான்னு உங்களுக்கு தெரியாதனால எங்களுக்கு அந்த ஆதங்கத்தில் பேசிட்டு இருந்தோம் சார். அந்த ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து சார் ரியோ நல்லா வந்து நம்ம இங்கே பாலாஜியும் சிவாஜி மாதிரி நடிச்சிட்டு இருந்தார், நானும் பண்ணேன், அது வந்துச்சா இல்லையா தெரியலையே, நாங்கள் ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்க வரும்போது இந்த டாபிக் குரூப்பிசம் வந்துச்சு. அதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், நான் தயங்கி தான் அப்பவும் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முதல் வாரம் நீங்கள் ரியோவுக்கு ஒரு டிப் கொடுத்துருந்தீங்க சார். அந்த டிப்பை சார்ந்து நான் தனியாக ரியோக்கிட்டே ஒரு விஷயம் பேசிட்டு வந்திருந்தேன். அப்போ இந்த வாரம் வரும்போது எனக்கு அந்த கோவம் வந்துருச்சு. அது அந்த நேரத்தில் சண்டே எனக்கும் ரியோவுக்கும் வேண்டாம். ஏன்னா அவர் 2-3 4 சொன்னேன், அதை மீறி அவர் பிடிச்சி அப்படி விளாண்டது எனக்கு டக்குன்னு எனக்கு பழைய மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு செகண்ட் தான் சார் ஒருத்தரோட வெற்றியும் ஒரு தோல்வியும் தீர்மானிக்கிற அந்த ஒரு செகண்ட் தான். அதில் பிக் பாஸில் ஒரு அழகான விஷயம்னா அதை நம்மளே ஃபாலோ பண்ணி எத்திக்ஸாக அங்கே விளாடணும்னு அது நம்மகிட்டே கொடுத்துட்டோன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால நான் அதை பண்ணேன் சார். இதை நான் அட்வைஸ் நீங்கள் சொல்ல டிப்பை நான் எடுத்துக்கிறேன் சார். இன்னொரு தடவை நான் இன்னும் கிண்ணசையும் நீங்கள் நான் அப்படி சொல்லுவேன், இன்னும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை விடாமல் நான் விளாடுறேன் சார். இது டிப்பு கூட இல்லை, எல்லாருக்குமே பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயம், நான் உள்பட. அதாவது இது வந்து நீங்கள் மாறுபட்ட கருத்துடையவர்கள் விளையாடும் விளையாட்டு. இது மாறுபட்ட கருத்து தானே தவிர நீங்கள் 2 பேரும் எதிரிகள் இல்லை. அது பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு கான்வர்சேஷன் உங்களுடைய சண்டை நீண்டு போயிட்டு இருக்கும் போது பாதியில் சிரிப்பே வந்துடும் உங்களுக்கு. உண்மை சார், ஜெயில ஏன்னா இது என்ன பேசிட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக பேசிட்டு இருக்கோங்கிற மாதிரி துரத்தி சரிப்பா விட்டுரு, சாரிட்டா முடிஞ்சு வச்சா போயிட்டா விட்டுருவானா அப்படின்னு துரத்தி வீடு கட்டிட்டே இருந்தா அப்புறமா யோசிச்சு பாருங்க. இப்ப சிரிப்பு வருது இல்ல?
இதை நான் வந்து வேற விதமா கூட சொல்லியிருக்கலாம். நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சொல்றேன், ஏன்னா நீங்க புண்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா நீங்க உபயோகித்த மாதிரியான சொற்றொடர்களை நான் உபயோகிக்க கூடாது இல்ல மாட்டேன். இது உங்களுக்கு உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. எனக்கு நான் உதாரணமாக இருக்கணும். என்னுடைய நேற்று இன்றைக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். என்னுடைய இன்று நாளைக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். எனக்கே, மற்றவங்களை விடுங்க. நான் அதனால நான் பேச கூடாதுங்கிறது வந்து அவை மரியாதை, மாட்டேன்னு சொல்றது சுயமரியாதை. நான் நீங்க 2 பேருக்குமே சொல்றேன், நான் 2 பேருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல, இளைத்தவர் அல்ல. ஆனால் பிரயோகங்கள் வந்து எதிரியை பார்த்து பேசும் பேச்சாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவாதம் தொடரட்டும். இல்ல சார், அந்த கேள்வி வந்தோடனே எனக்கு இது வரைக்கும் அவர்கிட்ட நிறைய நேரம் நான் பேசும்போது அவர் கருத்தை எடுக்கும்போது நான் வந்து சொல்லுங்க தம்பி தான் சொல்லியிருக்கேன். நீ சொல்லு, உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, பொறுமையா இப்ப வாதத்தை எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்கு சார். அதாவது அடுத்தவங்க கருத்துக்களை சரியா எடுத்து வைக்கும்போது திருப்பு பதில் வாதத்துக்கு போல அவங்களை அவமானப்படுத்துற விதமான ஒரு பாடி லாங்குவேஜ் பண்றாரு சார். இப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இல்ல. அந்த நிதானம் தவறுனால தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதாவது மேடையில் நடிகன் நடிக்கும் போது பெருசா வெளிச்சம் போடுவாங்க அவங்க முகத்துல. அது எதற்கு தெரியுமா? அந்த கூட்டம் தலைகளை பார்த்து விட்டால் பதட்டம் வந்துடும், ஸ்டேஜ் ஃப்ரைட் வந்துடும். அதுக்காக அதோட ரிவர்ஸ் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த லைட் கண்ணில் இருக்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் தெரியல. உங்களுடைய பிம்பம் எத்தனை கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்களோ அத்தனை ஜோடி கண்கள் அதை பதிவு செய்கின்றன. அதை நினைச்சிட்டீங்கன்னா டக்குன்னு எல்லா அவை மரியாதை தன்னால வந்துடும். நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. சொல்லுங்க சனம். சார், இது நான் சொல்லிதான் ஆகணும் சார். ஆரி பிரதர் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல அவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல மைண்ட் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அவங்க விட்டு கொடுத்தா ரியோ தான் வின் பண்ற மாதிரி இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்டே அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணிருந்தா மீதி 5 பேருக்கும் அந்த ஈக்குவல் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். அது அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணாங்கன்ற ஒரு இது. 2 பேர் மிச்சம் இருந்தார்கள், மற்றவங்க எல்லாம் எலிமினேட் ஆயிட்டாங்க. அதனால மற்றவர்களுக்கான வாய்ப்பை அவருக்கு எடுக்கல. ஐ அக்செப்ட் தட். அந்த ஒயிட் கோடு தாண்டி அந்த பிளாக் போயிடுச்சு. அது வந்து ரூல்ஸுக்கு மீறின ஒரு விஷயம். அப்போவே நான் சொல்லியிருந்தா அது சண்டையா நடந்திருக்கும்னு சொன்னாங்க. அது நடந்த பாயிண்ட்லயே அவங்க சொல்லிருக்கலாம். தட் வுட் ஹவ் பீன் ஃபேர். இல்ல, எல்லாத்தையும் உடனே ஆஃப் த கஃப் வந்து சொல்லிட முடியாது. நான் சொல்றேன், அந்த விவாதங்களை பற்றி நான் சொன்னது வந்து பாலாஜி ஆரி இருவருக்குமே பொருந்தும். அதான் நான் யாரையோ ஒருத்தரை கண்டிச்சு இன்னொருத்தரை அண்ணன் சொல்றபடி கேளுன்னு சொல்ற விஷயம் கிடையாது. அது இரு சகோதரர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது அதுதான். இந்த விவாதம் தொடரட்டும். ஆனால் நான் சொன்ன அந்த கோட்பாடுகள் அதை மனசுல வச்சுங்க. அப்படி நீங்க தொடரணும்னு நினைக்கிறதுனால தான் நினைக்கிறேன் அவங்க உங்க 2 பேரையும் சேவ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நான். ஆறாம் நாள் காலை 8:35. குடியிருக்கும் வெறித்தனம் இணை பலோக்கல்னா நம்ம கெத்தாமலாத்தனும் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இணை பலோக்கல்னா நம்ம கெத்தாமலாத்தனும். ஆமா அழுக்கா இருப்போம், கருப்பா களியா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம். புள்ளிங்கோ இருக்காங்க என்னோட கில்லாமைய நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனா நம்ம கெத்தா Big boss. Morning, good morning, good morning. Good morning. Good morning, good morning.
மதியம் 12:55. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவம். திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. நாகேஷ் சிவாஜி ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும். அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் சிவாஜி சார்ட்ட போய் கை கொடுத்து, சார் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி உடனே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நாகேஷ்ட போய் பார்த்து கை கொடுத்து கட்டி பிடிப்பாரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணேன், இன்னும் சில காலங்கள் கழிச்சு பாரு, இந்த சீனில் கண்டிப்பாக என் பேர் பாராது, உன் பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே பத்திரிக்காரங்க போய் நாகேஷ்ட கேட்பாங்க, என்ன சிவாஜி உங்களை பாராட்டிட்டு போயிட்டாருன்னு. அதுக்கு நாகேஷ் வரான், ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சேன், முதல்ல ஒத்துக்க மாட்டேன் சொன்னேன், ஏன்னா அவர் பேர் தான் நிற்க, என் பேர் நிற்காதுன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை, சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சேன். அது காரணம் டெய்லி நான் வாக்கிங் போகும்போது ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயில் வாசல் ஒரு பைத்தியக்காரன் இதே மாதிரி பேசிகிட்டே இருப்பான். அவன் டெய்லி பார்த்தேன், தினந்தோறும் பார்த்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் ஷூட்டிங்கில் பண்ணேன், நல்லபடியாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பைத்தியக்காரர்கிட்ட கூட உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா திருவள்ளூரே உங்கள் பக்கத்தில் வந்து நின்னா கூட சரி, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீ முடியும் என்று நினைத்தால் எரிமலையும் வழிவிடும், முடியாது என்று நினைத்தால் சிலந்தி கூட உன்னை சரி பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன கதை. ஒரு கோயில் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அவன் டெய்லி பிச்சை எடுக்கும்போது 50-60 கிடைக்கும். சாப்பாடு செலவெல்லாம் போக ஒரு 4000 சேர்த்து வச்சுருப்பான். ஒரு நாள் தெரியாமல் ஒயின் ஷாப் வாசலில் போய் உட்காந்துருவான். 5000 வரைக்கும் கலெக்ஷன் ஆகும். நேராக கடவுள்கிட்ட வருவான். அந்த பணத்தை காட்டி, பாத்தியா கடவுளே, டெய்லி வாசலில் உட்காடுறேன், எல்லாம் சேர்த்து வச்ச அப்படி சாப்பாடுலாம் போக 4000 இருந்தால் இவ்வளோ காலம் வந்துருக்குது. ஆனால் ஒரே நாள் தான் ஒயின் ஷாப்பில் உட்காந்தா 5000 கிடச்சிருக்கு. இனிமேல் இங்கே வரமாட்டேன், அதனால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காத, நான் இனிமேல் ஒயின் ஷாப் வாசல் தான் உட்காருவேன்னு சொல்லுவான். கடவுளுக்கு அம்முன்னு சிரிச்சிட்டு சிலையாக எப்போயும் அமைதியாக இருப்பார். இவர் நேராக ஒயின் ஷாப் வாசலில் போய் உட்காந்து பிச்சை எடுத்துக்கு போவான். நேற்று குடிச்சிட்டு போனவங்களாம் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு வருவான். அப்போ அவனை பிடிச்சி, ஏன்டா நேற்று போதையில் காசை போட்டு போனால் அப்படியே எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி சம்மாடியாக அடிச்சு இருக்கிற காசையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. உடனே அவன் நேரம் கடவுள்கிட்ட வந்து கேட்பான், கடவுளே, நேற்று நான் அவ்வளோ தூரம் பேசும்போது நீ அமைதியாக இருந்த, இப்போ நான் அடி வாங்கி எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறேன், அப்பயே நீ அமைதியாக இருக்கிற, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்படும் போது உங்கள்கிட்ட அழுதாலும் நீ அமைதியாக தான் இருப்பேன், நான் சந்தோஷமாக இருக்கும்போது அழுதாலும் அமைதியாக தான் இருப்பேன். ஏன்னா எது நடக்க போகுதுன்றது உனக்கு மட்டும் தான் தெரியும், அனுபவிச்சு தான் எல்லாரும் அவன் விஷயத்தை கற்றுக்கணுன்றதுக்காக தான் நீ எது நடந்தாலுமே அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்பானா.